அண்மை செய்தி. பெயிண்டர் கொலை வழக்கில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்கள் வழங்குகிறார். ரவுடியாக வலம் வந்த இவர் திருந்தி பெயிண்டராக வேலை பார்த்து வந்தார். அதே பகுதியில் ரவுடியாக வலம் வந்த ராபர்ட், அவரது சகோதரர் ஜோசப் உள்ளிட்டோரிடம் ரவுடித்தனத்தை கைவிடும்படி சந்தானம் அறிவுறுத்தி இருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் சந்தானத்தை கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்தனர். அதாவது சந்தானம் அவரது தாயாரை பார்க்க சென்ற பொழுது அவர் மீது மிளகாய் பொடியை தூவி அவரை வெட்டி படுகொலை செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அண்ணா நகர் போலீசார் ராபர்ட், ஜோசப் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். இதில் 3 பேர் சிறார் என்பதால் அவர்கள் மீதான வழக்கு தனியாக பிரிக்கப்பட்டது. வழக்கு நிலுவையில் இருந்த பொழுதே ராபர்ட் உயிரிழந்தார். இந்த நிலையில் மற்றவர்கள் மீதான வழக்கை விசாரித்த சென்னை 19வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ராஜ்குமார் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜோசப், சதீஷ், விமல்ராஜ் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். விவரங்களுக்கு நன்றி.